பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறதான அநேகர் இந்த நாட்களிலே கிறிஸ்தினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி தியானிக்கிறதான வேலையில அநேகர் இன்றைய நாள்ல உபவாசத்தோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ உபவாசம் என்றால் என்ன, உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான சில காரியங்களோடு கூட இந்த நாளில் நான் உங்களோடு பேச வாஞ்சியா இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஃபுல் வீடியோவை பார்க்கிறவங்க கீழே நான் கொடுத்திருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்க்குள்ள போயிட்டு இந்த வீடியோ முழுதுமாய் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடுமானாலும் இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அநேகருடைய வாழ்க்கையில இந்த வீடியோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க விரும்புகிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நான் போடுகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்கள்ல அநேகர் உபவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. அவங்க எப்படியான உபவாசம் இன்னைக்கு உபவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல என்னை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இதற்கு சபைக்குள்ளாய் நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப ஆகையினாலே எனக்கு என்னுடைய பழைய வாழ்க்கை அப்படிங்கிறதை குறித்து எனக்கு அனுபவத்தோடு கூட சொல்ல முடியும். எனக்கு அன்பானவர்களே, நான் கத்தோலிக்கத்திலே இருக்கிற பொழுது நான் எப்படி உபவாசிச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த நாட்கள்ல இது தவக்காலம் என்று சொல்லுவாங்க. இந்த தவக்கால நாட்கள்ல நாங்க மாம்சம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். சாப்பிடாம இருந்து உபவாசிப்போம். அப்படின்னு சொன்னா, எங்க வீடுகள்லாம் எப்படி உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்ல எல்லாம் என்ன செய்வாங்க, உபவாச நாள் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, உபவாசிக்கணும் அப்படின்னா விரதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரத நாள் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு தான் எங்க வீட்ல என்ன செய்வாங்க, வீட்ல உள்ள எல்லா பாத்திரங்களையும் கழுவுவாங்க. அன்றைக்கு தான் எங்களோட வீடு முழுக்க துப்புரவு பண்ணுவாங்க. அன்றைக்கு தான் எங்களோட வீடெல்லாம் கழுவுவாங்க. அப்படி எல்லாம் கழுவிட்டு எங்களோட வீட்டில் சமைக்க தொடங்குவாங்க. அப்போ சமைக்க தொடங்குனாங்கன்னு சொன்னால் எப்படியுமே 2-3 மணி ஆகிரும் சமையல் முடிகிறதுக்கு. அன்றைக்கு தான் விதவிதமாக சமைப்பாங்க. சமைச்சு எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 1:30 மணி 2 மணியை போல் போயிட்டு ஜெபத்துக்கு இருக்கிற புத்தகங்கள்லாம் வாசிப்பாங்க. வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கும். எங்களோட வீட்டில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அந்த புத்தகங்கள்லாம் வாசிப்பாங்க. அந்த புத்தகங்கள்லாம் வாசித்து முடிச்சுட்டு அப்போ என்னத்துக்கு ஜெபம் பண்ணோம், எதுக்கு ஜெபம் பண்ணோம், எதுக்கு உட்கார்ந்தோனே தெரியாது. ஆனால் அர்த்தமே இல்லாமல் உட்காந்துருப்போம். எல்லாம் புத்தகம் எல்லாம் வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு வீட்டுக்கு நல்லா விளக்கெல்லாம் பற்ற வச்சு, சாம்பிராணியெல்லாம் போட்டு, மெழுகுவர்த்தி எல்லாம் பற்ற வச்சு, இப்படி எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சுட்டு, அப்போ அன்னைக்கு ஒரு 1/2 மணி தியாலம் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வாழை இலை கொண்டு வந்து அந்த வாழை இலையை போட்டு எங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உபவாசம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேனோ, அன்னைக்கு தாங்க இந்த உபவாசம்னா என்ன, எப்படி நாங்க உபவாசிக்கணும் அப்படிங்கிறதை குறித்து நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப இப்படியான உபவாசம் எப்படிப்பட்ட, இன்னைக்கு அநேகர் அப்படித்தாங்க உபவாசிக்கிறாங்க. உபவாச நாட்கள்ல தான் எல்லா வேலையுமே செய்வாங்க. உபவாச நாட்கள்ல தான் வீடு துப்புரவு பண்ணுவாங்க, வீடு கழுவுவாங்க, அன்னைக்கு தான் விதவிதமா சமைப்பாங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த உபவாச நாள்ல தான் இப்படி எல்லாம் செய்வோம். பாருங்க வசனம் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, பாருங்க மத்தேயுவின் புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மாயக்காரரே, வேதபராயரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க இன்னைக்கு எப்படியான வாழ்க்கை வாழ்றோம், ஆண்டவருக்குள்ள வெளியில நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி என்று சொல்லி காட்டிக்கொண்டு, வெளியில நான் இப்படித்தான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு காட்டி, இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு எங்களை நாங்க காட்டிக் கொள்கிறோம். ஆனா உள்ளே எப்படி இருக்கிறது, அசுத்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த தவக்கால நாட்கள்ல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை தியானிக்கிற நாட்கள்ல இன்னைக்கு இருக்கிற அநேகர் எனக்கு அன்பானவர்களே எப்படி இருக்கிறாங்க, இப்படியான மாயக்காரர்களை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்கள்ல 40 நாள், நான் கத்தோலிக்கத்துல இருந்தனால எனக்கு நல்லா தெரியும், 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. இன்னைக்கு
எத்தனை நாள் உபவாசம் இருந்தோம் அப்படிங்கிறது இல்லைங்க பிரச்சனை. எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு மாம்சம் சாப்பிட மாட்டாங்க இந்த 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் தான் இன்னைக்கு வீட்ல உள்ள எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த 40 நாட்கள் தான் வாய்க்கு ருசியா சமைச்சு வீட்ல எல்லா மரக்கறிகள்லாம் சமைச்சு 2, 3 கறிகளோட இன்னைக்கு சாப்பிடுவாங்க. இது இல்லைங்க உபவாசம். எத்தனை நாட்கள் நாங்க உபவாசிச்சோங்கிறது இல்லைங்க எங்களுக்கு தேவை. எத்தனை மணித்தியாலங்கள் கர்த்தரோடு என்னுடைய நாட்களை செலவழித்திருக்கிறேன். ஆமென். இந்த 40 நாட்கள்ல எத்தனை நாள் நான் கர்த்தரோட எனது நாட்களை செலவழிச்சிருக்கிறேன். எத்தனை மணி நேரங்கள் இந்த ஆண்டவரோடு செலவழிச்சிருக்கிறேன். ஆமென். அப்ப இன்னைக்கு உபவாசங்கிறது இங்க சமைக்கிறதுனாலையும் அல்லது வீடுகளை துப்புரவு பண்ணுகிறதுனாலையும் அல்லது ஏனைய வேலைகளை செய்கிறதுனாலையும் இல்ல. இந்த உபவாச நாள் ஆண்டவரோடு எங்களுடைய நேரத்தை செலவழிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாலைவனத்துல போய் உபவாசித்தார் அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த 40 நாட்கள் இந்த தேவனாகிய கர்த்தர் தண்ணீரும் குடிக்கலையா, சாப்பிடவும் இல்லையா. அப்ப 40 நாட்கள் அவர் உண்ணாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்ப அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் தண்ணீர் குடிக்காமலும் சாப்பிடாமலும் உபவாசிச்சார். இன்னைக்கு எப்படி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு உள்ள உபவாசம் எப்படி இருக்குது? இன்னைக்கு சாம்பிராணி போடவும், மெழுகுத்திரி பத்த வைக்கவும், இன்னைக்கு அநேக காரியங்களை செய்யவும் இப்படியாகத்தான் எங்களுடைய உபவாச நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. யாருமே இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு காலையில உபவாசம் நான் இருக்க போறேன்னு தெரிஞ்ச எத்தனை பேர் இன்னைக்கு அவர்களுடைய அறையின் கதவை பூட்டிக் கொண்டு ஆண்டவருக்காக தனது நேரத்தை முழுதுமாய் கொடுத்து உபவாசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு அநேகர் வேலைன்னு வேலைக்கு ஓடிடுறோம், உபவாசிக்கிறோம். அங்க போனா வேலைத்தளத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும் இன்னைக்கு இவர் உபவாசிக்கிறாரு, இவரோட பேசக்கூடாது, இவருக்கு தண்ணி கொடுக்க கூடாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அது இல்லைங்க உபவாசம். ஆமென். நாங்க கர்த்தரோடு செலவழிக்கிற அதுதாங்க உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க எப்படியான உபவாசத்தை இருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சிந்திச்சு பார்க்க போகிறோம். நான் எப்படியான உபவாசத்தோடு கூட நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நாங்க சிந்திச்சு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பார்ப்போம். இங்க ஒரு நபருடைய உபவாசத்தை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். பாருங்க, இங்க தானியேல் மிகவும் அழகான ஒரு உபவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு முன்மாதிரியை காட்டுறாரு. எப்படியான உபவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க. பாருங்க, வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் உபவாசம் பண்ணி இரட்டினாலும் சாம்பலினாலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஹல்லேலூயா. அப்ப இங்க எப்படி சொல்லுது பாருங்க வசனம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாரு இங்க தானியேல்? ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும். அப்ப ஜெபத்துல இருக்கிறது தான் உபவாசம். ஹல்லேலூயா. அப்ப நாங்க இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய சொந்த வேலைகளை செய்யறது இல்ல உபவாசம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ள இருக்கிற உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் இருக்கணுமா? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது? பாவ அறிக்கை செய்து. ஆமென். அப்ப உபவாசிக்கிற பொழுது முதல்ல நாங்க பாவ அறிக்கை செய்யணுங்க. எங்க வாழ்க்கையில எங்களை அறிந்தும் அறியாமலும் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நாங்க பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் கர்த்தருடைய சமூகத்துல முதல்ல போய் அமர்ந்தோன்னே ஆண்டவர்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் மன்னிக்க முடியாத பாவங்கள் என்னப்பா இருக்கிறது? அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்துங்க. அதற்காக நான் மன்னிப்பு கேட்கணும். அப்படிதாங்க நான் முதல்ல நான் ஜெபத்துக்கு போனோனே கர்த்தரிடத்துல முதல்ல கேட்கிறதா, ஆண்டவரே, என்னை அறிந்தும் அறியாமலும் என்னப்பா உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க பாப்பா. அப்படிதாங்க நாங்க முதல்ல ஆண்டவர் இடத்துல கேட்பேன். எனக்கு அன்பானவர்களே, அப்ப நாங்க உபவாசிக்கிற பொழுது, முதல்ல ஜெபத்துக்குள்ள அமருகிற பொழுது முதல்ல நாங்க பாவ அறிக்கை செய்யணுங்க. நான் இந்த வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம். ஆனா எங்களை அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நாங்க செய்யறோங்க. ஆகையினால முதல்ல ஆண்டவருடைய கர்த்தருடைய சமூகத்துல போய் அமர்ந்து முதல்ல நாங்க பாவ மன்னிப்பு செய்யணும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு விரோதமா என்ன பாவம் ஆண்டவரே நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, அதற்காக நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாவ அறிக்கை செய்து, இங்க தானியேல் மிகவும் அழகான ஒரு உபவாசத்தை கைக்கொள்றாரு. ஜெபங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் கர்த்தருடைய முகத்தை தேடுறாருங்க. ஹல்லேலூயா. அப்ப நாங்க உபவாசிக்கிற பொழுது எப்படி இருக்கணும்? ஜெபத்தினாலும்
விருப்பத்தோடும் கூட இருக்கணும். அப்போ உபவாச நாள் எப்படி இருக்கணும்? ஜெபத்தோடு கூட இருக்கணும். ஆமென். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல இங்க 40 நாள் உபவாசிச்சோம். அது இல்ல பிரச்சனைங்க. நான் எத்தனை மணி நேரங்கள் என் தேவனோடு நேரத்தை செலவழித்திருக்கிறேன். நான் எத்தனை மணி நேரங்கள் என் தேவனோடு அமர்ந்திருக்கிறேன். நான் எத்தனை மணி நேரம் என் தேவனுக்காக என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதுதாங்க முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப இங்க நாட்கள் அல்ல, நேரங்கள் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. அதுவும் தேவனோடு செலவழிக்கிறதான நேரங்கள் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல அப்படிதாங்க. எல்லாம் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அதனால நானும் 40 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், 40 நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நானும் போய் குளிச்சுட்டு வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அன்னைக்கு முழுக்க. ஆனா ஜெபிக்க மாட்டோம். ஃப்ரெஷ்ஷா இருப்போம். காலையில இருந்து அந்தி எழுதி உபவாசம் தானே, அங்கிட்டு ஓட அங்கிட்டு ஒடியார உடுப்பெல்லாம் மாத்த, வீட்டுக்கு அம்மாவுக்கு வாழை இலை வெட்டி கொடுக்க, அம்மாவோட சேர்ந்து வேலைகள் செய்ய, இப்படித்தாங்க எங்களோட உபவாசம் போனுச்சு. ஆனா அது இல்லைங்க உபவாசம். எங்களுடைய சொந்த வேலைகளை செய்கிறதல்ல உபவாசம். மாறாக உங்களுக்கு தெரியும் அந்த நாட்கள்ல எப்படி உபவாசிச்சாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை நீங்க எடுத்து நீங்க முழுதுமாய் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் சாம்பலை எடுத்து போட்டுக்கொண்டு ரெட்டு உடுத்தி இப்படித்தான் உபவாசம் இருந்தாங்க. அவங்கள தங்களே வருத்தி கொண்டு உபவாசம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறதே இல்ல. ஏதோ மாயக்காரர்களைப் போல இன்னைக்கு அநேகர் உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நாங்க எப்படிப்பட்டதான உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இசாயாவின் புத்தகத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்டதான உபவாசத்தை நாங்க கடைபிடிக்கணும் அப்படி என்று சொல்லி இசாயாவின் புத்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், 4-5 வசனங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலைப் போல இரட்டினாலும் சாம்பலினாலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ. ஹல்லேலூயா. அப்ப நாங்க எங்களுடைய வேலைகளை சொந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு, அல்லது நான் உபவாசம் சொல்லி எல்லாத்துக்கும் காட்டிக்கிட்டு, அல்லது நான் இப்படித்தான் உபவாசம் இருக்கிறேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் இருக்குமோ? இங்க வசனம் அழகா சொல்லுது, இதெல்லாம் எனக்கு பிரியமான உபவாசமா இருக்குமோன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாருங்க, இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாயா? ஹல்லேலூயா. அப்ப இதத்தான் நீங்க உபவாச நாள் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும், நான் மாம்சம் சாப்பிடாம இருந்தா இன்னைக்கு இது கர்த்தருக்கு பிரியமான நாள், நான் மாம்சம் சாப்பிடாம இருந்தா சரியா வந்துரும், நான் மாம்சம் சாப்பிடாம கர்த்தருக்குள்ள இன்னைக்கு இருந்தேன்னா இது உபவாசம் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அது இல்லைங்க உபவாசம். நீங்க மாம்சம் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியோ, நீங்க என்ன செஞ்சாலும் செய்யாட்டியோ, கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறது தான் உபவாசம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறது தான் உபவாசம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு உடுத்தி என் வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு எங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், எங்களோட வீட்டில எல்லாம் உபவாசம் இருந்தாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு எங்களோட பக்கத்து வீடுகளில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும், அவங்க இன்னைக்கு உபவாசம். ஏன்னு சொன்னால் அப்படிதான் எங்களோட வீட்டில் வேலையாக இருக்கும். சத்தம் ஒன்று கேட்கும் அந்த பக்கம், இன்னைக்கு விரதம் தானே, இன்னைக்கு விரதம் தானே, இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசா சத்தம் போடுவாங்க. அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. வீடுகள்லாம் துப்புரவு பண்ணி அதெல்லாம் செய்யக்குள்ளேயே எங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த ரோட்ல போற வார எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும், இன்னைக்கு உங்களோட வீட்டுல இன்னைக்கு ஜஸ்டின் வீட்டுல உபவாசம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும். அது இல்லைங்க உபவாசம். பாருங்க வசனம் மிகவும் அழகாய் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாருங்க. உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாயா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். ஹல்லேலூயா. பாருங்க வசனம் அழகா எப்படி உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தாடியின் பிணையங்களை நெகிழ்கிறதும், நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தாடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவனை சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஹல்லேலூயா. இங்க உபவாசம்னா எப்படி இருக்கணும்? இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி உபவாசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில சமைக்க மாட்டாங்க, காலையில சாப்பாடு இல்ல, இந்த சாப்பாடையும் சேர்த்து பகலைக்கு சமைப்பாங்க. ஆமென். இதுங்களா உபவாசம்? இது எங்கெல்லாம் நாங்க உபவாசம்னு சொல்றோம்? இங்க வசனம் சொல்லுது, இல்லாதவன் எவனுக்கு நீ கொடுக்கிறாயோ,
ஒருவன் எப்போ உனக்கு முன்பதாக ஒருத்தன் ஆடை இல்லாம இருந்தானா அவனுக்கு ஒரு ஆடையை உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம். இன்னைக்கு சாப்பாடு இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப நீ சாப்பாடு இல்லாதவனுக்கு உன்னால ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா? அல்லது உன்னால முடிஞ்சதை வீட்டுல உள்ள ஆகாரத்தையாவது அவனுக்கு கொடுக்க முடியுமா? இதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பக்கத்து வீட்டுக்காரனோட பேச மாட்டாங்க, அல்லது அவன் நண்பரோட பேச மாட்டாங்க, அல்லது சகோதரனோட பேச மாட்டாங்க, அல்லது உறவுகளோட பேச மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உபவாசத்தோட இருப்பாங்க. ஆமென். இது கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் இல்லைங்க. ஆமென். முதல்ல எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்தணும். இப்ப பரிசுத்தப்படுத்தணும்னா நிறைய பேத்துக்கு என்ன தெரியும்? போயிட்டு குளிச்சுட்டு பவுடர் பூசி தலைக்கு எண்ணெய் வச்சா இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது இல்ல பரிசுத்தம். என் இருதயம் பரிசுத்தப்பட்டதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அப்பதான் அது தேவனுக்கு பிரியமான உபவாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேத்தோட பக்கத்து வீட்டோட கதைக்க மாட்டாங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் அமர்ந்திருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தம் இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சாட்சியை சொல்லி நான் இந்த நாள்ல உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னோடு கூட ஒரு முகவாட்டமா இருந்தான். ஒரு மனுஷன் என்னோடு கூட ரொம்ப சண்டை, என்னோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. அப்ப இந்த மனுஷனை குறித்து நான் வேலை செய்கிற இடத்துல அந்த மனுஷன் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தாரு. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு விரோதமா அந்த மனுஷன் எழுப்பி கொண்டிருக்கிறான், என்னை இந்த ரோட்ல போக விட மாட்டேங்கிறான், எனக்கு பிரச்சனை பண்றான் இப்படின்னு சொல்லி நிறைய நாள் ஆண்டவர் அவனை நீங்க தண்டிக்கணும், அவனுக்கு நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேங்க. ஏன்னு சொன்னா வெறுப்பு எனக்கு. அந்த மனுஷன் ரோட்ல போக விடுறான்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு ஊழிய செய்யற பிள்ளை, ஆண்டவர் ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு, அவன் முன்னுக்கு அவன் இந்த நேரம் என்னை கண்டா சத்தம் போடுறான், ஏசுறான், ரோட்ல போக இயலாது வர இயலாது இப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பு எனக்குள்ள இருந்தபடினால நான் என்ன செஞ்சேன், ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அழுகையோட உபவாசம் வந்து ஜெபித்துக்கிட்டே ஆண்டவரே இவனை நீங்க தண்டிக்கணும் 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 தண்டிக்கணும், இவனுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நான் கொரிந்தியர் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் மிகவும் அழகான ஒரு வசனத்தை எனக்கு கோடிட்டு காண்பித்தார். என்னுடைய இரத்தம் அந்நிய ஜனங்களுக்காகவும் சிந்தப்பட்டு இருக்கிறது, உன் பாவிகளுக்காகவும் என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் இருக்கிறவனுக்காகவும் உன் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய இரத்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சில வசனங்களை எனக்கு கோடிட்டு காண்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நிமிஷம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எங்களுக்கு விரோதி தான், எங்களோட அவங்க பேச மாட்டாங்க தான், ஆனா கர்த்தருடைய இரத்தம் அவர்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தாருங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், அதனால நீங்க அவங்களோட கதைக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மனதுல வச்சுக்கொள்ளுங்க, அவர்களுக்காகவும் கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இன்றைய நாள்ல இன்னைக்கு அநேகர் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தியானித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அந்நிய ஜனங்களுக்காகவும் கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லாருக்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால ஞானஸ்தானம் கொடுங்க. இததான் ஆண்டவர் சொன்னாரு. பிறந்தவன ஒரு புள்ளைய கொண்டு வந்து அவன் தலையில தண்ணியை ஊத்தி கழுவிட்டா இது ஞானஸ்தானம் இல்ல. இங்கு பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உபவாசிக்கணும்னு நினைக்கிறோம், கர்த்தருக்காக மாம்சம் சாப்பிட மாட்டேன்னு இன்னைக்கு நிறைய பேர் ஒதுக்குறோம். 40 நாள் நான் உபவாசிக்கிறேன்னு இன்னைக்கு சொல்றோம், கர்த்தருடைய பாடுகளை தியானிக்கிறேன்னு சொல்றோம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, எத்தனை பேர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவராக அந்த உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த கல்வாரியில தனது ஜீவனை பலி கொடுத்த அந்த தேவனை குறித்து எத்தனை பேருக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லி இருக்கிறீங்க? இல்லைங்க, எங்களோட வாழ்க்கையில் இல்லைங்க. 40 நாள் உபவாசிக்கிறதுனால நாங்க பரிசுத்தம் அடைய போகிறது இல்ல. ஹல்லேலூயா. மாறாக அந்த ஆண்டவராக அந்த அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அவருடைய கைகளிலே வடிந்த அந்த சொட்டு சொட்டு ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுச்சுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு கன்னத்துல ஓங்கி அறையிறாங்க, ஒரு வார்த்தை பேசலைங்க. காரி மூஞ்சில துப்புறாங்க, ஒரு வார்த்தை பேசலைங்க.
கண்களை கட்டிட்டு தலையில கொட்டுறாங்க. ஒரு வார்த்தை எதுக்காக? நாங்க 40 நாட்கள் வெளிவேஷம் காட்டுறதுக்காக ஆண்டவர் அப்படி இருந்தாரு. இல்லன்னா உபவாசம் இருக்கிறேன் என்னுடைய சொந்த வேலைகளை செய்து கொள்வதற்காக ஆண்டவர் அப்படி இருந்தாருங்க. மாறாக இங்கு பாவிகளா இருக்கிற அநேக ஜனங்களை மீட்டு கொள்ளும் பொருட்டாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிக்கிறதையே விட்டுட்டோம். ஆண்டவரை பத்தி சொல்றதையே விட்டுட்டோம். இயேசுவை பத்தி வாயை திறக்க இயலாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்காக மரிச்சு போனாரு. பாவத்துல இன்னைக்கு நிறைய பேரு குடி போதையினாலும், இன்னைக்கு அநேகர் விபச்சாரத்தின் பாவங்களினாலும், இன்னைக்கு அநேகர் பாவக்குழியில இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியா இருக்கிற பாவக்குழியில இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காகவே தேவன் அந்த நாளிலே மரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க உபவாசிக்கிறோம், இன்னைக்கு என்னென்னமோ செய்யறோம், என்னென்னமோ ஆனா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு சாப்பாடு இல்லாதவனை கண்டா சாப்பாடு கொடுக்க மாட்டோம். உடுப்பு இல்லாதவனை கண்டா உடுப்பு கொடுக்க மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரனோட கோவம், எங்களோட சொந்தக்காரங்களோட கோவம், இதெல்லாம் இருதயத்துல வச்சுக்கொண்டு எப்படிங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? முதல்ல அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்துல இருக்கிற அந்த பொறாமை, அந்த கோபம், அந்த தாவ கட்டுகள் உடைக்கப்படணும். அப்பதான் நாங்க உபவாசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், இது தவக்காலம், இது ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தை உயிர்ப்ப நினைவு கூறுகிற காலம், அதனால இதுல நான் உபவாசிக்கணும் அப்படின்னு கட்டாயத்துல இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல சொல்றாங்கன்னு நிறைய பேர் இன்னைக்கு உபவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இல்ல உபவாசம். மாறாக தன் இருதயத்தை கொடுக்கிறது தாங்க உபவாசம். நாட்களை கொடுக்கிறது உபவாசம் இல்லைங்க. மணித்தியாலங்களை தேவனுக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே செலவழிக்கிறது தான் உபவாசம். இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிப்பாங்க, காலையில இருந்து அப்படியே விட்டுருவாங்க. 12 மணிக்கு சரியா வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இதுதான் உபவாசம் அப்படின்னு சொல்லி உபவாசத்தை இன்னைக்கு சாப்பிட்டு உபவாசத்தை விட்டுருவாங்க. இது இல்ல உபவாசம். உங்களுடைய இருதயம் நீங்க எங்க இருக்கிறீங்கிறது பிரச்சனை இல்லைங்க. உங்களுடைய உறவு யாரோடு இருக்கிறது? உங்களுடைய உறவு தேவனோடு இருக்கிறதா? அந்த தேவனோடு இருந்தாதாங்க அது உபவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்ப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியான ஒரு உபவாசத்தை செய்ய சொல்றார் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். மத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே. ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது? நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷனுக்கு தெரியாம அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கு தெரியும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியணுங்களா எங்களோட உபவாசம்? பிதாவுக்கு தெரியணும். மனுஷனுக்கு நிறைய பேர் உபவாசிக்கிறோம், மனுஷனுக்கு தெரியும்படியான உபவாசத்தை தான் உபவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எப்படி உபவாசிக்கணும்? இன்னைக்கு வெளியரங்கமா நீங்க உபவாசிச்சுட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியும்படியா நீங்க உபவாசிச்சுட்டீங்கன்னா, ஆண்டவரில இருந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிரும். மாறாக நீங்கள் தேவன் காணும்படியாக, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் காணும்படியாக இல்லங்க நாங்க உபவாசிக்கணும். என் தேவன் காணும்படியாக நீங்கள் உபவாசிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்பானவர்களை, இந்த நாள்ல நாங்கள் எங்களை குறித்து ஒரு விஷயம் சோதித்து பார்ப்போமா? எங்களை குறித்து ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமா? வேதத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நாங்க உபவாசத்தை குறித்து பார்த்தோம்னு சொன்னா, 1 சாமுவேல் புத்தகம் தொடங்கி மாற்கு புத்தகத்து வரைக்கும் உபவாசத்தை குறித்து பேசப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சிருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசம்னா என்னன்னு தேடி பார்த்திருக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுதுன்னு? இன்னைக்கு நிறைய பேர் அவங்க உபவாசம் இருக்கிறாங்க, நான் உபவாசம் இருக்கிறேன். என் பக்கத்து வீட்டுல உள்ள உபவாசம், அதனால நானும் இருக்கணும். ஏன் போட்டி? உபவாசத்திலையும் போட்டி. பக்கத்து வீட்டுல உள்ளவன் ஜெபிக்கிறான், அதனால நான் ஜெபிக்கணும். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு, என் அப்பா எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு, அவருடைய சமூகத்துல நான் அமரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிக்கிறது இல்ல. இந்த நாட்களை நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், அதுதான் உபவாசம். அது இல்லைங்க உபவாசம். நீங்க மாம்சம் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் உங்களுடைய இருதயம் கர்த்தரோட இருக்குமா இருந்தா, கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு உங்களால கீழ்ப்படிய முடியுமா இருந்தா, அதுதாங்க சிறந்த உபவாசம். ஹல்லேலூயா. உங்களுடைய நாட்கள் அல்ல, உங்களுடைய நிமிடங்களை கர்த்தருக்கு நீங்க கொடுப்பீங்களா இருந்தா, அதுதாங்க சிறந்த உபவாசம். நான் 40 நாள் ஜெபிச்சேன், அப்படி நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன் அப்படிங்கிறதுல இல்ல கர்த்தரோடு வைத்திருக்கிற உங்களுடைய உறவு வெளிப்படும். மாறாக ஆண்டவரோட 1 மணித்தியாலம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா?
1 மணித்தியாலம் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து உங்களால ஜெபிக்க முடியுமா? அதுதாங்க சிறந்த உபவாசம். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசினார். அல்லேலூயா! இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆமென். ஆகையினாலே ஒரு விசை கண்களை மூடி இருக்கிற இடத்துல சிந்தித்து பார்க்க முடியுமா? என்னுடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இத்தனை நாள் நான் எப்படி உபவாசிச்சேன்? மனுஷங்க பார்க்கும்படியா உபவாசிச்சேனா? அல்லது தேவன் பார்க்கும்படியான உபவாசம் எனக்குள்ள இருந்துச்சா? அல்லது மாம்சத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இருந்து நான் உபவாசிச்சிருக்கேனா? இந்த 40 நாட்கள்ல உங்களால முடியுமா இருந்தா 40 பேத்துக்கு சுவிசேஷம் சொல்லுங்கங்க. அதுதாங்க சிறந்த உபவாசம். அதுதாங்க தேவனுக்கு பிரியமான உபவாசம். அதுதாங்க ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல இருந்து. நீ 40 நாள் உபவாசிச்சியான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஒரு உன் ஒரு ஒரு மனுஷனுக்காச்சு என்னை குறிச்சு நீ சொல்லி இருக்கிறியா? இயேசுவை குறிச்சு நீ சொல்லி இருக்கிறியா? உனக்காக ஜீவனை கொடுத்த அந்த தகப்பனை குறிச்சு நீ சொல்லி இருக்கிறியா? அததாங்க தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா! 40 நாள் நாங்க உபவாசம் இருந்தோம் அப்படிங்கிறது கணக்குல வராதுங்க. இந்த 40 நாள் உங்களால முடியுமா? ஒரு 40 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. அந்த இயேசுவை குறித்து சொல்லுங்க. அதுதாங்க கர்த்தருக்கு பிரியமான உபவாசமா இருக்கும். நீங்க பட்டினி கிடக்கிறனால அது உபவாசமா ஆகிராதுங்க. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அது உபவாசமா ஆகிராது. உங்களுக்கு ஒரு உபவாசத்தை சொல்லி தரவா? இந்த 40 நாட்கள் நான் உங்களுக்கு ஒரு உபவாசத்தை சொல்லி தரவா? நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஒரு பிரச்சனை இல்லைங்க. நல்லா சாப்பிடுங்க. ஆனா இந்த 40 நாளைக்கு உங்களால முடியுமா இருந்தா 40 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. அதுதாங்க சிறந்த உபவாசமா இருக்கும். ஹல்லேலூயா! நீங்க பட்டினி கிடக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது இல்லங்க உபவாசம். உங்களால முடியுமா இருந்தா இந்த 40 நாட்கள்ல 40 பேத்துக்கு இயேசுவை குறிச்சு சொல்லி பாருங்களேன். அதுதாங்க உபவாசம். அதுதாங்க உபவாசம். ஹல்லேலூயா! அதுதான் சிறந்த ஒரு உபவாசமா இந்த 40 நாளா இருக்கும். இயேசுவை குறித்து சொல்லி பாருங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்காகவும், எனக்காகவும் தாங்க மரிச்சாருன்னு சொல்லுங்க. அதுதாங்க உபவாசம். ஆகையினாலே ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, இத்தனை நாட்கள் ஆண்டவரே தெரியாத உபவாசங்கள் ஆண்டவரே, மத்தவங்க உபவாசிக்கிறாங்கன்னு நான் உபவாசம் இருந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க தொட்டிருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? என்னோட நீங்க பேசினபடினாலே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் இதனால உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எனக்கு பிரியமான எனக்கு அன்பான தகப்பனே, எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவரே, எனக்காக ஆண்டவரே உம்முடைய உடலில் உள்ள அனைத்து இரத்தங்களையும் கடைசி நீர் மட்டும் கொடுத்து சென்றவரே, அப்பா பிதாவே, இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஆண்டவரே தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இன்றைய நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்களோ, நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், இயேசுவை குறித்து சொல்லுவேன் என்று ஆண்டவரே யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ, அவர்கள் மேல உம்முடைய தேவ பிரசன்னம் இந்த நேரமே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரமே அவர்கள் மேல ஆண்டவரே இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இவர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ரியந்தர மௌடரகதுரா அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த என் தேவன் இந்த நாளில் ஆண்டவரை உலர்ந்து போயிருக்கிறவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ராங்காந்து ராபா ஷதரரியந்தரலரபா. கர்த்தர் பெரிதான காரியத்தை இவர்களுடைய வாழ்க்கையில நீ செய்வீராக. இவர்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். நாட்களை அல்ல, என் தேவனுக்காய் மணித்தியாலங்களை கொடுக்கிறவர்களாய் இவர்களை நீர் இந்த நாளிலே மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, இவர்களுடைய ஜெபத்துக்கு இயேசுவின் நாமத்தினால் நீர் பதில் கொடுப்பீராக. கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தேவன் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ளாய் ஆண்டவர் இவர்களை அப்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கூட இருங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் யாவரையும் அப்படியாய் தாழ்த்தி உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இவர்களை நான் உமது அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை தொற்றிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு. நீங்க நினைச்சிருக்கலாம் அந்த வீடியோவை ஏதோ வெறுமனேன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. சில வேளை இந்த வீடியோ போட்டு கன நாளுக்கு பிற்பாடு நீங்க பார்க்கலாம். ஆனா எதேர்ச்சியா அந்த வீடியோவை பார்க்கல. தேவன் உங்களோடு பேசுவதற்காக இந்த வீடியோவை பார்க்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவசிக்கிறேன் ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஆமென். ஆகையினாலே இந்த வீடியோவை கூடுமான அளவு ஷேர் பண்ணி விடுங்க. அநேகருடைய வாழ்க்கையிலே இது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் வார்த்தையோடு கூட கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் தாமே இந்த
இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகிய காரியங்களை தியானிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.